அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ நீதியுள்ள தேவன். ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படி ஆவிக்கென்று விதைத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாயிருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பி. இப்ப ஆசா ராஜாவோட வாழ்க்கையை பத்தி தியானிக்கிறோம். அதுல 14வது வசனத்துல உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவன் கர்த்தரோடு உத்தமமாய், அவன் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல ராஜா ஆசா செம்மையானதை கர்த்தரோட பார்வையில செய்து வந்தான். ஆனா இந்த இடத்துல அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷத்துல மீதியா இருக்கிற பொண்ணு வெள்ளி அரண்மனை பொக்கிஷத்தெல்லாம் தமஸ்குவின்ல இருக்கிற சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத்துக்கு கொடுத்து அனுப்புறான். தமஸ்குன்றது சீரியர்களோட தலைநகரம். அந்த சீரிய ராஜாவான பெனதாத்துக்கு தன்னோட பொண்ணு வெள்ளி பொக்கிஷங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. ஆசாவோட தகப்பன் பேர் அபியாம். இங்க பெனதாத்து தகப்பனுக்கும் உடன்படிக்கை, உன் தகப்பனுக்கும் என் தகப்பனுக்கும் உடன்படிக்கை இருக்கு. இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆலயத்துல மீதியா இருக்கிற பொண்ணு வெள்ளியெல்லாம் இப்ப கொடுத்துறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்ல சொன்னார். இந்த பொண்ணு வெளியெல்லாம் வாங்கிட்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா கூட இருக்கிற உடன்படிக்கையை நீக்கி நீ தள்ளி போடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு மனுஷ உதவிய தேடுறான். பெனதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி, இப்ப இஸ்ரவேல் பட்டணங்களுக்கு எதிரா யுத்தத்துக்கு சேனாதிபதிகளை அனுப்புறான் சீரியாவோட ராஜாவாகிய பெனதாத். இந்த பொண்ணு வெளியெல்லாம் வாங்கிட்டு அனுப்புறான். ஈயோனையும் தானையும் பெத்மாக்காவையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தோடும் கூட முறியடித்தான். இஸ்ரவேலரோட பட்டணங்கள் எல்லாம் அவன் கைப்பற்றான். சீரியாவோட ராஜா யூதா ராஜா கொடுத்த பொன் வெள்ளிய வாங்கிக்கிட்டு இஸ்ரவேல் மக்களோடு யுத்தம் பண்ணி அதெல்லாம் முறியடிக்கிறான். பாசா இதை கேட்ட போது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்சாவில் இருந்து விட்டான். ராமாவை ஏன் கட்டனா அப்படின்னு பார்த்தோம்னா 17வது வசனத்துல இருக்கு, இஸ்ரவேல் மக்கள் யூதா ராஜாவினிடத்துல எருசலேமுக்கு போக கூடாது அப்படின்றதுக்காக இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா ராமான்ற பட்டணத்தை கட்டுனா. இப்ப அதை கட்டுறத அப்படியே விட்டுட்டு தன்னுடைய தலைநகரமாகிய திர்சாவிடத்துல திரும்பி வந்துட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய்
ஒருத்தர் கூட விடுபடக்கூடாது, எல்லாரும் போகணும். பாசா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பறைமுறை இடுவித்து அறிவிப்பு கொடுக்கிறான். பறை அடிச்சு எல்லாரும் போகணும், போய் அங்க இருக்கிற கல்லு மரம் எல்லாத்தையும் கொண்டு வரணும். அவைகளால் பென்யமீன் கோத்திரத்தில் உள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். பென்யமீனும் யூதாவும் சேர்ந்து அந்த யூதா தேசத்துல இருந்தாங்க. அந்த பென்யமீனுக்கு கொடுக்கப்பட்ட பட்டணமான கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டுறாங்க. அங்க இருக்கிற மரம் கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க இவங்க கட்டுறாங்க. ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களையும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதாவுக்கு ராஜாக்களுக்கு தனியா ஒரு நாளாகம புஸ்தகம் இருந்துச்சு. அதுல அவன் என்ன வர்த்தமானம் செஞ்சான், அவனோட வல்லமை என்ன, எதெல்லாம் கட்டுனா, எந்த பட்டணத்தெல்லாம் கட்டுனா, என்ன செய்தான், எல்லாம் டீட்டெயிலா அந்த நாளாகம புஸ்தகத்துல இருக்கு. அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது. கால்ல வியாதி வந்துருச்சு ஆசாவோட கால்கள்ல. இப்ப அவன் கர்த்தரையே சார்ந்து இல்லாம மனுஷனை சார்ந்து வாழ்ந்தத பார்த்தோம். இப்ப அவன் கால்ல வியாதி கண்டுச்சு. ஆசா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஆசாவோட மகன் யோசபாத், அதுக்கு அடுத்த ராஜா அவன். அப்படியே பிள்ளைகள் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வர்றத யூதா கோத்திரத்துல பாக்குறோம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜபாரம் பண்ணினான். 2 வருஷம் ஆட்சி செய்து வந்தான் நாதாப். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். மகனான நாதாப்பும் அவங்க அப்பாவை போல கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்தான். என்ன பாவம் செய்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, பெத்தேல்லையும் தான்லையும் பொன் கன்று குட்டிகளை செய்து வழிபட வைத்தான், பலிபீட கட்டினான். அதே பாவத்தை மகனும் தொடர்ந்து செய்தான். இசக்கார் வம்சத்தானாகிய அகியா என்னும் குமாரனான பாசா அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி நாதாப்பும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தியருக்கு இருந்த கிபத்தோனையும் முற்றுகை போட்டிருக்கையில் பாசா அவனை கிபத்தோனிலே வெட்டி போட்டான். பாசா இந்த இசக்கார் வம்சத்தான அகியாவின் குமாரன் ஆகிய பாசா என்ன செய்யறான்னா, இந்த நாதாப்ப வெட்டி போட்டான். பாசா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய நாதாப்ப அவன் கொன்னு அவன் இடத்துல இந்த நப்தலி இசக்கார் கோத்திரத்துல பிறந்த பாசா ராஜாவாயிட்டான். அப்பொழுது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணின பாவங்களின் நிமித்தம் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தம் கர்த்தர் சீலோனியனாகிய அகியா என்னும் தமது ஊழியக்காரரை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படி யெரொபெயாம் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ததுனால ஆண்டவரை கோபப்படுத்தினா. அப்ப கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியான அகியா மூலம்
யெரொபெயாமோட மனைவியினிடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்ற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் சொல்லப்பட்டது. 1 ராஜாக்கள் 14:14 என்ன சொல்லியிருக்குன்னா, ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார். அவன் அந்நாளில் யெரொபெயாமின் வீட்டாரை சங்கரிப்பான். இப்பொழுதே இது நடந்தேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராஜா தான் இந்த பாசாவை கர்த்தரே எழும்ப பண்ணினார். கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாம் நடக்குது. அவன் ராஜாவான பின்பு அவன் யெரொபெயாமின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். அவன் சங்கரிப்பான் அப்படின்னு சொன்னது அப்படியே நிறைவேறுது. யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசம் உள்ள ஒன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. உயிரோடு இருக்கிற ஒருத்தரையும் அவன் விட்டு வைக்கல. யெரொபெயாம் குடும்பத்துல இருக்க அத்தனை பேரையும் அழித்து போட்டான். நாதாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த யாவும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. யூதா ராஜா செய்ததெல்லாம் யூதா ராஜாவுக்குரிய நாளாகம புஸ்தகத்துல எழுதப்பட்டுச்சு. இஸ்ரவேலின் ராஜா செய்தவைகள் எல்லாம் அவங்களுக்குரிய நாளாகம புஸ்தகத்துல எழுதப்பட்டது. ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசாவுக்கும் அவர்கள் நாட்கள் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. எப்பயும் யுத்தம் தான். யூதா தேசத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஆனா 2 பேருமே சகோதரர்கள் தான். ஆனா அவங்களுக்குள்ள எப்பயும் யுத்தம் நடந்தது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாசா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. இந்த பாசா இஸ்ரவேல் மேல 24 வருஷம் ஆட்சி செய்யறான். ஆனா கர்த்தருக்கு பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தான். யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இந்த பாசா தன்னுடைய தகப்பனான யெரொபெயாம் செய்த தகப்பன் கிடையாது. இவன் யெரொபெயாமோட மகனை கொன்னுட்டு இவன் ராஜாவானா. அவன் யெரொபெயாம் எப்படி பாவம் செய்தானோ அது போலயே அவனும் பாவம் செய்தான். இஸ்ரவேல் மக்களை பாவம் செய்ய பண்ணினான். அதனால கர்த்தரோட பார்வையில பொல்லாப்பானதை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொள்றான்னா, ஆசா ராஜா யூதா தேசத்து ராஜா. அவன் தன்னுடைய ஆலயத்தோட பொக்கிஷத்துல இருந்து பொண்ணு வெள்ளியையும் தன்னுடைய அரண்மனை பொக்கிஷத்துல இருந்து பொண்ணு வெளியையும் எடுத்து சீரியாவோட ராஜாவான பெனதாத்துக்கு கொடுத்து அனுப்பி, நீ இஸ்ரவேல் மக்களோடு பண்ணின உடன்படிக்கைய மீறி விட்டு விலகி அவங்களோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இவன் சொன்னத பெனதாத் கேட்டான். சேனாதிபதிகளை அனுப்பி இஸ்ரவேல் பட்டணத்தெல்லாம் முறியடித்தான் அப்படின்னு பார்த்தோம். ஆசா அப்ப பாசா ராமாவை கட்டுறதை விட்டுட்டு தன்னுடைய பட்டணத்துக்கு திரும்பி போயிட்டான். உடனே ஆசா இந்த ராமாவை கட்டுறதுக்கு வச்சிருந்த கல்லு மரங்கள் எல்லாம் எடுத்துட்டு பென்யமீன் கோத்திரத்துக்கு சுதந்திரமான கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தான். ஆசா அதுக்கப்புறம் மரணம் அடைந்து தாவீதோட நகரத்துல எருசலேம்ல அடக்கம் பண்ணப்பட்டான் அப்படின்னு பார்த்தோம். யெரொபெயாமோட மகன் நாதாப் இஸ்ரவேல் மேல ராஜாவாகி 2 வருஷம் ஆட்சி செய்தான். அவனும் அவங்க அப்பாவை போல கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்தான். அப்ப இசக்கார் வம்சத்துல பிறந்த பாசான்றவன் எழும்பி இந்த நாதாப்ப கொன்னு போட்டு அவன் ராஜாவானா.
இந்த பாசாவுக்கும் ஆசாவுக்கும் எப்பயும் யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பாசா ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் சொன்ன வார்த்தையின்படியே யெரொபெயாமோட குடும்பத்துல இருக்க அத்தனை பேரையும் அழித்து போட்டான். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று அப்படின்னு பார்த்தோம். ஆசாவும் பாசாவும் எப்பயும் யுத்தம் தான் பண்ணி இருந்தாங்க. இந்த பாசா கர்த்தருடைய வழிகள்ல நடக்கல, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யெரொபெயாம் எப்படி கஞ்சு குட்டிகளை செய்து இஸ்ரவேல் மக்களை பாவம் பண்ண வைத்தானோ அது போலவே இவனும் தவறான பாதையில நடந்தான் அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையில கூட நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசா ஆண்டவரே, ஆரம்ப நாட்கள்ல கர்த்தருக்கு பயந்து வாழ்த்ததை தியானித்தோம். ஆனா ஒரு தேவை வரும்போது மனுஷ உதவிய தேடி ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போனதை தியானித்தோம். ஆண்டவரே, நாங்களும் கூட எல்லா சூழ்நிலையிலும் உம்மையே சார்ந்து கொள்ள எங்களோட நம்பிக்கை மனுஷர் மேல இருக்கக்கூடாதுப்பா. எப்பொழுதும் எங்க கண்கள் உம்மையே நோக்கி இருக்கணும். நீரே எங்களுக்கு ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவன் என்பதை எல்லா சூழ்நிலையிலும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை குறித்த தேவ திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும்படியா இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை பயன்படுத்துங்க. சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.